நாளைக்கு விடிஞ்சா எலெக்ஷன் எல்லாம் முடிவு திருப்பி நினைக்கிறேன் யாருக்கு ஓட்டு போடணும்ட்டு. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க, அதுக்கான எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கேன். அது பார்க்கலாம், லிங்க்ல இருக்க அந்த லிங்கை தொட்டு அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல அதை விட டீட்டெயில்டா சொல்ல போறேன். ஏன் ஓட்டுக்கு காசு வாங்க கூடாது அப்படின்னா, என்னைக்குமே சரிங்க, ஒரு தேர்தல் நடக்குதோ எதுவோ இருந்தாலும் சரி, அது நேர்மையான வழியில நம்ம நடத்தணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ யாரோ ஒருத்தவங்களுக்கு ஏதாவது காசு கீஸ் அப்படி தராங்கன்னு வச்சுக்கோங்க. அது எவ்வளோ ஒரு அமௌண்ட்டாக இருக்கட்டும், 5000 ரூபாவே இருக்கட்டும், சரி 5 வருஷத்துல ஒரு வருஷத்துல 365 நாள்னா 365 × 5 போட்டிங்கன்னா 1825 வரும். இப்போ அந்த 5000 அப்படியே 1825 டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு வேற 2 ரூபாய் தான் கிடைக்கும். இப்போ யோசிங்க, உங்களோட 5 வருஷம் வாழ்க்கைய வேற ஒரு நாள் 2 ரூபாய்க்கு நீங்க விற்க போறீங்களா? ஒரு சில பேர்லாம் சொல்றாங்க, எப்பா நீ வாங்கக்கூடாதுன்ற, ஆனா இந்த மாதிரி டைம்ல தான் எங்களால புது துணியே வாங்க முடியுது இந்த காசுல அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் ஒரு குட்டி கதை மட்டும் நான் சொல்லி, மகாபாரதம் எல்லாருக்குமே தெரியும். அதுல ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் யாருன்னா பீஷ்மர். அந்த பீஷ்மர் பாத்தீங்கன்னா அவரோட கடைசி தருவாயில இருக்கும் போது கிருஷ்ணரை பார்த்து கேட்பாரு, கிருஷ்ணா நான் என்னைக்குமே தர்ம வழியில தான் நடந்தேன், எனக்கே இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு அவர் கேட்பாரு. அப்ப கிருஷ்ணர் சொல்வாரு, நீங்க உங்க தர்மத்தை மட்டும் தான் பாத்தீங்க, இந்த உலகத்தோட தர்மத்தை நீங்க பார்க்கல. அப்படி பார்த்துருந்தீங்கன்னா இந்த போரே வந்திருக்காது. அதேதான் மக்களே உங்களுக்கும், உங்களோட தர்மத்தை பார்க்காதீங்க, இந்த உலகத்துக்கு எது நல்லதோ அதை பண்ணுங்க. ஒரு மாற்றம் வேணும்னா அதுக்கு முதல்ல நாம மாறணும்.